அம்மா நீ இப்ப எத்தனாவது மாசம்? எத்தனாவது மாசமா? ஆமாம்மா, நீதானே இப்ப கர்ப்பமா இருக்க. ஐயோ அது ஓரகத்தி. அட கொடுமையே, ஓரகத்தின்னு உனக்கு இளையவ தானே, நீ மூத்தவ. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீ உண்டாயிருக்கதா நடராஜ் சொன்னானே. ஐயோ அது எப்போ கழிஞ்சு போச்சு, போதுமா? அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. அடுத்து உடனே ஒரு டாக்டரை பார்த்து உன் உடம்புக்கு என்னன்னு செக் பண்ணிக்கணும். ஏற்கனவே நீ உண்டாகி இருக்கேன்னா நடராஜ் மேல எந்த தப்பும் இல்லன்னு தானே அர்த்தம். உன் உடம்புல தான் ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இது என்னுடைய பர்சனல். இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? ச்சே. ஏய் அவந்திகா, ஏம்மா அப்படி கோவப்பட்டு போற? அவந்திகா நில்லுமா. பாத்தீங்களா, என்கிட்டயும் இதே மாதிரி தான் கோவப்பட்டு பேசினாங்க. இந்த காலத்துல நல்லது சொன்னா யார் கேக்குறாங்க? ஏன் அவந்திகா, எல்லாரும் உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஐயோ ஏங்க, நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றேன், இப்படி வந்து அசிங்கப்படுத்துறீங்க. சீ. இங்க பாருமா, புள்ள இல்லாம தெரிஞ்சா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. உன் உடம்புல ஏதாவது குறை இருந்தா சொல்லுமா, உன்னை ஒரு நல்ல டாக்டர்ட்ட கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி என்ன வயசாயிடுச்சா? நீ நல்ல ஒரு டாக்டரா பார்த்தா குழந்தை போறக்குமா போறக்காதுன்னு தெரிஞ்சிட போகுது. ஐயோ அத பத்தி உங்களுக்கு என்ன? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இங்க பாருமா, நியாயமா கேக்குறதுக்கு என்ன இவ்ளோ கோவப்படுற? அப்போ டாக்டர்ட்ட செக்அப் பண்ணிட்டியா? குழந்தை பிறக்காதுன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்களா? அடாடா, அப்ப நீ இனிமே மொட்டை மரமா நிக்க போறியா? ஏய் இங்க பாரு, இது என்னுடைய பர்சனல் விஷயம். அதுல தேவையில்லாம உங்க அட்வைஸ் வேணா, அக்கறையே வேண்டாம். பேசாம போங்க எல்லாம். இத தாங்க நானும் கேட்டேன். என்கிட்டயும் வெட்டிக்கிட்டு தான் வந்தான். புள்ள பெத்துக்க யோகிதை இல்ல, அதனாலதான் நாம சொன்னதும் இவ்ளோ கோவம் வருது. ஆமாக்கா, இந்த மாதிரி ஆளுங்க தான் பார்க்க பல பலன்னு இருப்பாங்க. பீரோ சைஸ்ல இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒன்னும் இருக்காது. 1000 பிரச்சனை தான் இருக்கும். ஏய் வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன். சும்மா வந்துட்டோம். அவகிட்ட ஏமா கோவப்படுற? பாவம் உமா, அவளுக்கு இப்படி ஒரு மருமக, அதுலயும் மூத்த மருமக. பின்ன இப்படி இருந்தா கவிதா கர்ப்பமாயிட்டா, அடுத்து பூமிகாவும் கர்ப்பமாயிடுவா. ஏன் பிரபாவுக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி கூட கர்ப்பமாயிடுவா. ஆனா இவ இப்படியே இருந்துகிட்டு ஊராம் பிள்ளையெல்லாம் கொஞ்சிக்கிட்டு எல்லாருக்கும் பணிவிடை செஞ்சுக்கிட்டு காலம் முழுக்க இப்படியே தான் இருக்க போறா. அந்த விஷயத்துல கவிதா ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் நல்ல பொண்ணுமா. இவள மாதிரி எரிச்சல் படுறதோ கோவப்படுறதோ கிடையாது. அவ நல்ல மனசுக்கு அவ கர்ப்பம் ஆயிட்டா. கடவுள் குடுக்கறத பார்த்து தானே குடுப்பாரு. கரெக்ட். இப்படி திமிரு பிடிச்சி திரிஞ்சா நல்லதா நடக்கும். பொண்ணுன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போற தன்மை இருக்கணும். இங்க பாருங்க மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. சும்மா வந்துட்டீங்க. பாருமா, அந்த மனுஷன்கிட்ட எதுக்கு கோவப்படுற? முதல்ல உன்னோட குணத்தை மாத்திக்க பாரு. ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சீக்கிரம் உண்டாகிற வழிய பாரு. இல்லன்னா காலகாலத்துக்கும் பிள்ளை இல்லாதவங்கிற பேரை சுமந்துகிட்டு அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த வீட்டுல மருமகளா இல்லாம வீட்டு வேலை செய்யறவளா தான் இருக்க முடியும். நிறுத்துறீங்களா இப்போ? என் வாழ்க்கையோட நல்லது கெட்டது என்னன்னு எனக்கு தெரியும். உங்க வாயை மூடிட்டு போங்க. வந்துட்டாங்க அட்வைஸ் பண்ண. எப்படி சூப்பரா நல்ல இயற்கையா கலக்கிட்டோம்ல. அத வராரு. வாங்க சார், வாங்க வாங்க. எப்படி நடிச்சது நல்லா இருந்ததா? சூப்பருங்க. குடுக்கற காசுக்கு மேலே நல்லா கூவிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பேசுற மாதிரி பணத்தை கொடுத்துறேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. நான் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சீங்க. இனிமே வேலை இருந்தா கூப்பிடுறேன். போயிட்டு வரேன். நல்லா இருங்க. அப்பாடா, இப்ப நம்ம வேலை முடிஞ்சது. இனிமே அத்தை அவங்க வீட்டுல என்ன வேலை பண்ணணுமோ அதை பார்த்துப்பாங்க. இனிமே எனக்கு கவலை இல்லை. கீதா, கீதா, இந்த ஜூஸ் குடிமா. வேண்டாம்மா. இங்க பாருமா, இப்படி நீ பட்னி கடந்து என்னாக போகுது? இப்படி எதுவுமே வேணாம்னா எப்படிம்மா? நடந்தது நடந்து போச்சு. இனிமே எல்லாம் சரியாகும். மனசு திடப்படுத்திக்கோ. தயவு செஞ்சு இந்த ஜூஸை குடிமா. என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? பாருங்க எப்படி பேசுறான்னு. பெத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்தது உன்னை பறி கொடுக்கறதுக்கு அடி. இனி வாழ்றதுக்கு என்னமா இருக்கு? என் பொண்ணிய நான் பொண்ணு விட்டுட்டு போயிட்டா. அவரும்
ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நானும் போறேன். இந்த பாருமா, இந்த அப்பா மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? என் பொண்ணை நான் அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டுற மாட்டேம்மா. நீங்க எல்லாம் இருந்தும் தானே அவரை உள்ள போக விட்டீங்க. இதுக்கு மேல என்னப்பா செய்ய போறீங்க? நம்பிக்கையை விட்டுறாதம்மா. எப்பாடுபட்டாவது உசுரை கொடுத்து நான் மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர. என் பேத்தி சாவை என்னால தடுக்க முடியல, ஆனா என் மாப்பிள்ளையோட தண்டனைய நான் தடுத்தே தீருவேன். அண்ணே, நான் உன்னை சொல்லட்டுமா? கீதா இந்த வீட்லயே இருந்துகிட்டு இருந்தா பித்து பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணையும் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. பேசாம இவளை நம்ம ஊருக்கு கூட்டு போயிடுவோம். அங்க நம்ம சொந்தக்காரங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க. நான் இருக்கேன், அண்ணி இருக்காங்க, நீங்க இருப்பீங்க, நந்தினி இருக்கா. வீடு ஒரு கலகலப்பா இருக்கும். அவ மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். முடியாது. முக்கியமா நான் அங்க வரமாட்டேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அண்ணே, என்னண்ணே இது? நீங்க சென்னையிலேயே முடங்கிட்டா நம்ம தொழில் என்ன ஆகுறது? நீங்க இல்லாம ராமு இல்லாம எப்படின்னா நான் ஒருத்த மட்டும் பார்க்க முடியும்? நீ சும்மா தானே இருக்க, எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க. குடும்பம் இருக்கிற இந்த நெருக்கடியிலாவது பிசினஸ பார்த்து பொறுப்பாரு. என்ன இருந்தாலும் நீங்க பாக்குற மாதிரி வருமாங்க? பார்த்துதான் ஆகணும். இந்த நேரத்துல இவன் பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? அண்ணே, நான் அதுக்காக சொல்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் இங்கதான் இருக்கணும். இவங்க 2 பேருக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாகணும். கேஸ் நடத்தணும், பல வேலைகள் இருக்கு. அப்படி என்ன வேலைன்னா பார்க்க போறீங்க? ராமு உள்ள போயிட்டான், மாப்பிள்ளையும் உள்ள போயிட்டாரு. கண்ணால பார்த்த சாட்சி இருக்கிறப்போ அவரால் தண்டனையில இருந்து எப்படின்னா தப்பிக்க முடியும்? இதுக்கு மேல கேஸ வாதாடி என்னென்ன பிரயோஜனம்? அதுக்கு பதிலா கீதாவை ராமேஸ்வரம் கூட்டு போயிட்டா மன நிம்மதியாவது கிடைக்கும்னு. அப்ப நம்ம பிரபாவை விட்டுட்டு போகணுமோ? ஐயோ, என்ன பண்றது? நான் என்ன வேலை சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். மாப்பிள்ளையும் ராமையும் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். எந்த காயை எப்படி நகர்த்தினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இனிமே என்னோட ஊர் சென்னை தான். என்னோட பிசினஸ் வாழ்க்கை எல்லாமே இங்கதான். நான் ஒரு விளையாட்டு விளையாடணும்னு முடிவெடுத்துட்டேன். அதை ஆடி முடிச்சிட்டு தான் இங்கிருந்து போவேன். அண்ணே, என்னென்ன பேசுறீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மனசுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். உங்ககிட்ட யாரும் அறிவுரை கேட்கல. கிளம்புறதா இருந்தா கிளம்பு. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏய் நந்தினி, ஆன்லைன்ல பார்த்து இவங்க எல்லாருக்கும் டிக்கெட்டை போடு. சரிங்க பெரியப்பா. நாங்க போனோம்னா இவ மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் அவளையும் கூப்பிடுறேன். போ, அவளையும் கூட்டிட்டு போய் தொலை. நானும் என் பொண்ணு மட்டும் இங்க இருந்துக்கிறோம். யாரும் இருக்க வேண்டாம். ஏங்க, இவ்வளவு அங்க வந்துட்டா கீதாவை யார் பாத்துப்பா? என்ன பேசுறீங்க நீங்க? கீதாவை பாத்துக்க ஒரு பொம்பளை பொண்ணு வேணுமா வேணாமா? ஒண்ணு கீதா அங்க வரட்டும், இல்ல நந்தினி இங்க இருக்கட்டும். பார், என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். யாரும் இங்க இருந்து ஒன்னும் ஆக போறதில்ல. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்பு சரியில்லாதவள பாத்ரூம் டாய்லெட்னு கூட்டிட்டு போறதுக்கு நீங்க அலைவீங்களா? கோபம் வந்தா என்ன பேசுறதுன்னு தெரியல உங்களுக்கு. இவ இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருப்பா. என்னமோ பண்ணி தொலைங்க. ஏய் நந்தினி, இவங்க 2 பேருக்கு மட்டுமாவது டிக்கெட்டை போட்டு தொலை. சரி. போப்போ. நந்தினி, நீ பாட்டுக்கு ஃப்ளைட்ல டிக்கெட்டை போட்டுற போற? ஃப்ளைட்டை நினைச்சாலே எனக்கு வயித்த கலக்கிடும். ட்ரெயின்லயே டிக்கெட்டை போட்டுடு. அதாண்டி நல்லது. நீ தாண்டி பொறுப்பா வேலை செய்வ. பொறுப்பா கிழிச்சா பேங்க் போய் பணத்தை எடுத்துட்டு வாடினா முழுசு 50,000 தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. எங்கன்னு கேட்டா காணும்னு கைய விரிக்கிறா. இவளை வச்சுக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் பெரியப்பா, நான் என்ன வேணும் நான் பண்ண? அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது அநேகமா அந்த ஆட்டோல தான் விழுந்திருக்கணும். அந்த ஆட்டோக்காரி தான் பணத்தை பார்த்ததும் அப்படியே அடிச்சிட்டா சைலண்டா. அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணாம விட்டுட்டேன். நோட் பண்ணிருந்தா நேரம் போலீஸ்க்கு போய் 50,000 ரூபாய் மீட்டு இருக்கலாம். ஏண்டி, நீ படிச்சவ தானே? மெட்ராஸ்ல இப்படி எல்லாம் இருந்தா முடியுமா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? எல்லாத்துலயும் அஜாக்கிரதை தான். அப்படிலாம் இல்ல பெரியம்மா. உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்குமா? பொண்ணா? யாரு? யாரோ ஆட்டோ ஓட்டுற பொண்ணா? ஆட்டோ ஓட்டுற பொண்ணா?
இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உன் ஆட்டோல பணத்தை மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா உனக்கு? இந்த பணம் தானே? இந்தாங்க வாங்கிக்கோங்க. பரவாயில்லையே, ரொம்ப நேர்மையா இருக்க. நிஜமாலுமே அந்த பணம் தானே செக் பண்ணி பாரு. வண்டியில கடந்த கட்டை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் சார். சந்தேகமா இருந்தா செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்ன காணாம போன பணத்தை அந்த பொண்ணு நேர்மையா திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்கா. நியாயப்படி பார்த்தா அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது சாப்பிட கொடுத்து மரியாதையா பேசி அனுப்பணும். அதுக்கு உங்களுக்கு மனசுலனாலும் அவமானப்படுத்தாம இருக்கலாம்ல. பரவாயில்ல சார், பணக்கார குணம் எனக்கு தெரிஞ்சதுதான். நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை கொண்டு வந்து கொடுக்கல. இது இவங்களோட பணம். இவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் இதை கொண்டு வந்தேன். அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்தேன். அதுல பாருங்க, பேங்க் சீல் கூட அப்படியே இருக்கும். பெரியப்பா, இது நான் தொலைச்ச பணம் தான். ரொம்ப தேங்க்ஸ்பா. நீ கொஞ்சம் திமிரா பேசினதுனால ஆரம்பத்துல இருந்தே நான் உன் மேல கோவமா இருந்தேன். இப்ப கூட இந்த பணத்தை நீதான் எடுத்திருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். இவ்ளோ நேர்மையா இருக்கே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, முதல்ல பணக்கட்டை எண்ணி பாத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல மேடம், எப்போ சந்தேகம்னு வந்துச்சோ அப்போ நீங்க எண்ணி பாக்குறது தான் சரி. அப்புறம் ஒரு நோட்டு காணும் 2 நோட்டு காணும்னு என்கிட்ட வந்து கேட்க கூடாது. நீங்க பார்த்து சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன். சரியாதான் இருக்கு. இந்தா 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. சார், பணம் தான் முக்கியம்னா இந்த கட்டை நான் அப்படியே எடுத்துட்டு போயிருக்க மாட்டேனா? என் மனசாட்சிக்கு பயந்துதான் தேடி வந்து பணத்தை கொடுத்தேன். உங்ககிட்ட கூலி வாங்குறதுக்காக இல்ல. ரொம்ப நேர்மையான பொண்ணா இருக்கியேம்மா. ஆட்டோ தான் ஓட்டுறியா? இல்ல, இது எங்க அப்பாவோட ஆட்டோ மேடம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் எடுத்து ஓட்டுவேன். நான் படிச்சிட்டு இருக்கேன். என்னது படிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னமா படிக்கிற? இப்பதான் யூஜி முடிச்சிருக்கேன். இனிமே அனிமேஷன் டெக்னாலஜி படிக்க போறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உங்க பேரு? இசைப்பிரியா. ரொம்ப நல்ல பேருங்க. தேங்க்ஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வேலை சமையல பார்க்கணும். என்ன ஈஸ்வரி, உனக்கு வீட்ல சமைக்கிற வேலை இல்லையா? இங்க இருந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் சுமதி பாத்துக்குவா உமா. நான் போகணுங்கிற அவசியமே இல்ல. அப்படி பார்த்தாலும் நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. வீட்டுக்கு போனா கிளம்பு ஈஸ்வரி. நாங்களும் எங்க வேலைய பாப்போம்ல. உன் வேலை நீ பாக்குறதா இருந்தா போய் பாரு. நான் என்னமோ உன் கைய பிடிச்ச தடுத்த மாதிரில பேசுற. நீ முன்ன மாதிரிலாம் இல்ல உமா. ஏதோ என்னோட கொழுந்த ரத்தன பேச்ச கேட்டு ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அதையே மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேத்து மனுஷி மாதிரி பாக்குறியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல ஈஸ்வரி. வேற எப்படி? இதே முன்னாடி இருந்த உமாவா இருந்திருந்தா நீ கிளம்பலையான்னு என்ன பார்த்து கேப்பாளா? நானே வெளியே கிளம்பினாலும் ஏன் போறேன்னு கேட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லுவா. தெரியுது தெரியுது, உன்னோட கோவம் இன்னும் என் மேல குறையல. நீ மாறலாம் உமா, அதுக்காக நான் மாற முடியுமா? நான் பழைய ஈஸ்வரி தான். எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் நான் என் வீட்டுக்கு போவேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தெரிஞ்சு இருக்கு இருக்கு இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. அம்மா தாயே, நான் உன்னை எதுவும் சொல்லல. பாரு, நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நேரம் இங்க இருந்துக்கோ. நான் போய் என் வேலையை கவனிக்கிறேன். அவந்திகா வந்துட்டா. அவந்திகா, எல்லா மருந்து வாங்கிட்டியாமா? வாங்கிட்டேன். எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணி தானே வாங்கின? இல்ல, செக் பண்ணிலாம் வாங்கல. நின்னு செக் பண்ண எங்க விடுறாங்க? ஒரே எரிச்சல். அதான் அவன் கொடுத்ததை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன்.
வாங்குறப்பயே செக் பண்ணிட்டா பிரச்சனையே வராது அவந்திகா. கவிதா எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. என்ன இது மாப்பிள்ள ஆளை ஏற்பாடு பண்ணி இவளை மூட் அவுட் பண்ணாரா இல்லையா? ரியாக்ஷனையே காணுமே. என்ன அவந்திகா, உன்னோட மூஞ்சில அருளே இல்ல, ஏதோ தப்பா நடந்த மாதிரி தெரியுது. என்னோட மூஞ்சிக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க ஈஸ்வரி அம்மா. இல்லையே, உன்னோட முகத்துல என்னமோ கோபம் தெரியுதே, எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. என்ன அவந்திகா, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அசிங்கமா இருக்காத்த. வெளிய போறேன் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தையா வந்து நின்னுக்கிட்டு, இன்னும் உனக்கு குழந்தை உண்டாகலையா, அவ உண்டாயிட்டா, நீயே உண்டாகலன்னு என்ன டார்ச்சர் பண்றாங்க அத்த. அதானே பார்த்தேன், மாப்பிள்ள ஒழுங்காதான் வேலை செஞ்சிருக்காரு. ஆள் ஆளுக்கு வந்து பேசுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ஒருத்தரை கூட பார்த்த மாதிரியே இல்ல. அவ கல்யாணத்துக்கு வந்தோம், காது குத்துக்கு வந்திருக்கோன்னு என்னென்னவோ சொல்றாங்க அத்த. நான் கோபப்பட்டு பதில் பேசினதுக்கு நீ மலடிதான், இப்படியே போயிடுவேன்னு என்ன அசிங்கப்படுத்தி பேசுறாங்க அத்த. என்னம்மா சொல்ற? மனுஷங்க இப்படியே முகத்துக்கு நேரா பேசுவாங்க? யார் அவங்க? அதான் சொல்றனே, எனக்கு யாருன்னே தெரியல. கேட்டா உங்க பேரை சொல்றாங்க, மாமா பேரை சொல்றாங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க. ஏதோ அக்கறையா பேசுற மாதிரி என்ன அவமானப்படுத்துறாங்க. வெளியே தலை காட்டவே எனக்கு கேவலமா இருக்காத்த. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ரொம்ப அவமானமா இருக்கு கவிதா. சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் உன்னை தூக்கி வச்சு பேசுறாங்க, என்ன மட்டம் தட்டி பேசுறாங்க. இது வேணும்னே நடக்குதா இல்ல உண்மையாவே அப்படிதானே எனக்கு ஒண்ணும் புரியல. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஊரோட வாய் அப்படித்தான். என் வாயை நீங்க மூடிடலாம், ஊர் வாயை மூட முடியுமா? எல்லாம் இந்த ஊரோட சுபாவம். அதனாலதான் சொல்றது, எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்துல நடந்தே ஆகணும். அதான் நான் பார்த்தேன். என்னடா இது வீடியோ சத்தமா இருக்கேன்னு. ஈஸ்வரி அத்தை வந்திருக்காங்களா? ஆமா பிரபா, அப்பவே வந்துட்டாங்க, இன்னும் போல. என்னங்கடா கொழுந்துன அண்ணியமா நக்கல் அடிக்கிறீங்க என்ன? ஐயோ அத்தை, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க வழக்கமா வீட்டுக்குள்ள வந்தாலே எதையோ ஒண்ணு கொளுத்தி அப்படியே தூக்கி போடுவீங்க. அது பூகம்பமா வெடிக்கும், வீடே சண்டையில நாரும். அததான் அப்படி சொன்னேன். என்ன பிரபா அது? அத்தங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம. மா, நான் கிண்டல்லாம் பண்ணலாமா? சீரியஸா தான் சொல்றேன். உங்களுக்குலாம் என்ன பார்த்தா சிரிப்பா போச்சு. ஐயோ சரி சரி விடு ஈஸ்வரி. எல்லா மாத்திரையும் சரியா இருக்கு அவந்திகா. இப்ப ஏதாவது மாத்திரை சாப்பிடணுமா? ஆமா அத்தை. இதுவா? இதை மட்டும் சாப்பிடணும். ஏய் கவிதா, மாத்திரையெல்லாம் பச்சை தண்ணியில சாப்பிடக்கூடாது, சுடுதண்ணியில தான் சாப்பிடணும். சரிம்மா, நான் போய் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். இரு, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு அடுப்படியில வேலை பார்க்க கூடாது கவிதா. அவந்திகா தான் உன் மேல கண்ணும் கருத்துமா இருக்காளே, தங்கச்சி மாதிரி உன்னையும் பாத்துக்கிறேன்னு சொன்னவ தானே அவ. அவந்திகா போய் சுடுதண்ணி வச்சுட்டு வரட்டும். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்படியே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? ஏய், அது எப்படி பண்ணனும்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ஈஸிப்பா. இந்த வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே.